29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும், இது கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் தேவனாலே வருகிறது. நான் இன்று பேச போகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால், ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும் என்றால், மாற்றங்கள் சம்பவிக்க வேண்டும் என்றால், வறுமை மாற வேண்டும் என்றால், தரித்திரங்கள் மாற வேண்டும் என்றால், ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும் என்றால், இந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் கவனமாய் கேட்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், தன்னுடைய வயோதிப காலத்திலே 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆண்ட தாவீது தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாய் அவன் தைரியமாய் ஜனத்தை அழைத்து சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் யாராலே வருகிறது? தேவனாலே வருகிறது. ஐஸ்வர்யம், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான். ஆமென். அவரிடத்திலிருந்து தான் எது வருகிறது? ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. அல்லேலூயா. ரொம்ப கனம் தேவனால் வருகிறது. அல்லேலூயா. நான் இன்று பகிர்ந்து கொள்ள போகிறது இந்த மாத வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு பகுதியாகிய ஐஸ்வர்யம். எபேசியர் 1:23 சொல்லுகிறது. அல்லேலூயா. பவுல் அழகை சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையை, இருதயத்தை அபிஷேகத்தால நிரப்புவாராக, கிருபையினால நிரப்புவாராக, நன்மைகளினாலே திருப்தியாக்குவாராக. அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அப்படி என்றால் அவர் ஐஸ்வர்யத்தையும் தருகிற தேவன். பானையிலே மா குறைந்து போகாதபடி பாதுகாக்கிற தேவன். கலசத்திலே எண்ணெயை குறைவில்லாமல் வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பமும் மீனும் குறைவில்லாதபடி ஆயிரங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியானவைகளையும் எடுக்க வைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஐஸ்வர்யம் இறங்கி வருவதாக, நன்மை இறங்கி வருவதாக. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றையும் அவன் காணாத பேதுரு இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த போது அவன் மிகுதியான திரளான நன்மைகளை கண்டதை போல இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே இருக்கிற தரித்திரங்கள், இல்லாமைகள், வறுமைகள் மாறி இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் மும்மாலே வருகிறது என்ற தாவீது அதே 1 நாளாகமம் 29:28 அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்ற அந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தீர்க்காயுசு உள்ளவனாய் மரணம் அடைந்தான். அல்லேலூயா. பாதியிலெல்லாம் போகல, அவனுக்கு நல்ல ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவது, அவனுக்கு என்ன இருந்துச்சு? எப்படி மரித்தான்? வாய் திறந்து சொல்லுங்க, எப்படி மரித்தான்? ஐஸ்வர்யம் உள்ளவனாய், மகிமை உள்ளவனாய், நல்ல முதிர் வயதில் என்ன செய்தான்? மரணம் அடைந்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் வாழ வைக்க விரும்புகிற தேவன்.
ஹல்லேலூயா. தாவீது அவன் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனா என்ன செய்கிறான்? நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைகிறான். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவனுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜ்யத்தில் எப்படி இருந்தான்? பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து என்ன எழுதியிருக்கிறது? அவன் யாரா மாறினா? சத்தமா சொல்லுங்க, யாரா மாறினா? பெரியவன் அல்ல, மிகவும் பெரியவனானான். ஆமென். அவனை மிகவும் பெரியவனாக்கினது யாரு? கர்த்தர். ஆமென். நம்ம மிகவும் பெரியவனாக மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர். நம்முடைய பிள்ளைகளை மிகவும் பெரியவர்களாக மாற்ற வல்லமை உள்ளவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஐஸ்வரியத்தை அவன் அதிகமாய் அனுபவித்தான். அந்த தாவீதினுடைய குமாரனோடு கர்த்தர் இருந்தபடியினாலே அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. நாம் சிறுமைப்பட்டவர்களாய் வாழ வேண்டியவர்கள் அல்ல, தரித்திரத்தோடு வாழ வேண்டியவர்கள் அல்ல, இல்லாமையிலே வாழ வேண்டியவர்கள் அல்ல. அவன் நம்மை ஆசீர்வதித்து பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளை உன்னதமான இடங்களில் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சாலமோனை குறித்து சில காரியங்களை வாசித்த போது அது நமக்கு தெரிந்தவைகள் தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவனுடைய ஆசீர்வாதம் மிக பெரியதாய் காணப்பட்டது. ஆமென். நீங்கள் 1 ராஜாக்களினுடைய புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வாசியுங்கள். மாகாணங்களின் அதிபதிகளினாலும் அந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் எவ்வளவு இருந்தது? 666 தாலந்த். அல்லேலூயா. நான் இதை ஒரு கமெண்ட்ரியில வாசிக்கும் போது இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஏறத்தாழ வருஷத்துக்கு 25 டன் தங்கம் வந்தது. ஆமென். ஏன் அமைதியில் ஆயிட்டீங்க? 25 டன்னா எத்தனை கிலோ? 25,000 கிலோ தங்கம். யாருக்கு? சாலமோனுக்கு. 1 கிராம வாங்குறதுக்கு பெரிய பாடா இருக்கு. அல்லேலூயா. வருஷத்துக்கு பைபிள் சொல்லுது அவனுக்கு வந்த தங்கம் எவ்வளவு? 25,000 கிலோ. அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அவனுடைய வருமானங்கள் காரியங்களை குறித்து பலவற்றை வேதம் பட்டியலிடுகிறது. 2021 ஆண்டின் கணக்குப்படி சாலமோனுக்கு இருந்த அந்த ஆஸ்திகளினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? நீங்க தான் கூட்டி எனக்கு சொல்ல போறீங்க. அமெரிக்க டாலர்ல 2,10,000 கோடி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு ஆராய்ச்சி முடிவாக்கும். நான் கால்குலேட் பண்ணி சொல்லல. அல்லேலூயா. சாலமோனுக்கு இருந்த அந்த ஐஸ்வரியத்தை 2021 ஆண்டிலே அவன் இருந்திருப்பான் என்றால் அவனுக்கு இருந்த டாலர்ஸ், இது வந்து US டாலர்ஸ் மதிப்பு எவ்வளவு? 2,10,000. இந்த 2,10,000 கோடிய இந்திய ரூபாயிலே கணக்கிடப்பட்டு எழுதியிருக்கிறது.
ஆண்டவர் அவனை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருந்தார். ஆமென். 2 நாளாகமம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் 2 நாளாகமம் 9:22 வாசிக்கிறோம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. அவனை சிறந்தவனாய் மாற்றினது, அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றினது வேறு யாரும் அல்ல, தேவனாகிய கர்த்தர். அவனுடைய தகப்பனுடைய தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனாய், இவ்வளவு செழிப்பு உள்ளவனாய், இவ்வளவு மேன்மை உள்ளவனாய் வாழுவதற்குரிய ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே அவன் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். 1 ராஜாக்கள் 3:9. நியாயம் விசாரிக்கவும் வகையறுக்கவும் அடியனுக்கு எதை தாரும், ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். உம்முடைய ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். இவர்களினுடைய பிரச்சனைகளை விசாரித்து இவர்களுக்கு தெளிவான ஆண்டவரே ஒரு நீதியை, நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஒரு விண்ணப்பமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை நோக்கி, உனக்கு நீடித்த நாட்களை கேட்காமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினாலே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அல்லேலூயா. 13 சொல்லுகிறார், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க, வேணா அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனே, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஆனா நீ கேட்ட விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருந்தபடியினாலே நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ ஜனத்தை பார்த்து, என்னை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடுமானால், நாம் கேட்க வேண்டியதை தேவனிடத்திலே கேட்போம் என்றால் கேளாதவைகளையும் அவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, நான் எனக்கு இவ்வளவு தங்க வேணும், நான் இவ்வளவு அதிகமாய் சாப்பிடணும், இவ்வளவு பெரியவனாய் இருக்கணும், ஒரு பலப்பட்டவனாய் வாழணும்னு கேட்கல. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு, உம்முடைய ஜனங்களை நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்டபோது அந்த விண்ணப்பம் என் ஆண்டவருக்கு உகந்தபடியாக இருந்தபடியினாலே ஆண்டவரே சொல்றாரு, நீ கேளா ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. இன்னைக்கு ஏன் சபைகள்ல நிறைய ஜனங்களுக்குள்ள தரித்திரம் மாறல தெரியுமா? ரகசியமாக இது கவனமா கேட்க வேண்டியதாகும். ஏன் தரித்திரம் மாறல தெரியுமா? ஏன் செழிப்பு வரல தெரியுமா? தேட வேண்டியது என்ன செய்யல? தேட வேண்டியது என்ன செய்யல? இவன் தேவனுக்கு பிரியமானதை தேடினபடியினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? எதை கொடுத்தாரு? நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை நீ கேட்கலையேன்னு அவர் சொல்லிட்டு சொல்றாரு, எப்பா நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே தெய்வத்தை யார் யார் உண்மையாய் தேடுகிறார்களோ, யார் யார் உண்மையாய் தேடுகிறார்களோ, யார் யார் அவரை கனம் பண்ணுகிறார்களோ, யார் யார் தேவ ராஜ்யத்தை தேடுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் குறையவே குறையாது. ஆமென். ஹல்லேலூயா. தரித்திரம் மாறணுமா? தரித்திரம் மாறணுமா? இல்லாம மாறணுமா? வறுமை மாறணுமா? அவரை நீ உண்மையாய் தேடு, அவரை உண்மையாய் தேடு.
ஹalleluya. ஐஸ்வர்யம் வெளிநாட்டு வேலைனால ஒண்ணு வந்துராது, பிள்ளை படிச்சதுனால ஒண்ணு வந்துராது, நம்ம பிசினஸ்னால ஒண்ணு வந்துராது, நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதுனால ஒண்ணு வந்துராது. ஹalleluya. ஐஸ்வர்யம் யாரால் வருகிறது என்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தாலே வருகிறது. ஆமென். இதெல்லாம் இந்த ரகசியங்களை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள், தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடி எவ்வளவு காலம் நம்ம தரித்திரத்தில் வாழுவோம், எவ்வளவு காலம் இல்லாமையில வாழுவோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அந்த காலை வேளையில எல்லா தரித்திரத்தினுடைய ஆவிகளும் மாறுவதாக, இல்லாமை மாறுவதாக, மாசம் மாசம் கடன் வாங்குகிற நிலைமைகள் மாறுவதாக. ஐயோ நாளைக்கு ஒண்ணு இல்லையே, இன்னையோட பர்ஸ் காலி ஆகுது, இன்னையோட பணப்பை காலி ஆகுதுங்கிற நிலைமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க? நாம் ஐஸ்வர்யவானாய் வாழவர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. கேட்க வேண்டியதை கேட்டா கேளாததை அவர் தருவார். ஆமென். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடப்போம் என்றால் அவன் நமக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை தருவார். ஹalleluya, ஹalleluya. நான் தெய்வ சமூகத்தில் நின்று கான்பிடண்டா பேசுறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். ஹalleluya. அதோட கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டாரு. ஒரு சின்ன வேலை வந்த உடனே தலக்கணம் வந்துடக்கூடாது. சின்ன வேலை வந்த உடனே என்ன செய்யக்கூடாது? தலக்கணம் வந்துடக்கூடாது. அப்புறம் நடைய மாறிடக்கூடாது. உயரமான நடைய என்ன செய்யக்கூடாது? மாறிடக்கூடாது. ஆமென். ஹalleluya. அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே பேச்சு மாறிடக்கூடாது. தாழ்மையா வாழணும். ஆமென். ஹalleluya. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்ம தெய்வத்தால் ஆகும். இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யம் உண்டாவதாக. ஹalleluya. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. ஹalleluya. சாலமோன் ஆண்டுடைய சமூகத்திலே ஏறெடுத்த விண்ணப்பம் அவருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். சாலமோனுக்கு தந்தவர் நமக்கு தருவார தரமாட்டாரா? நம்ம பிள்ளைகளுக்கு தருவார தரமாட்டாரா? எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளாம் ஐஸ்வர்யமா வாழணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹalleluya. ஏசப்பா அதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவில் அதை செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? ஏன் நம்ம வாழ்க்கை அவருக்கு பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்க முடியாது? நம்ம பிரயாசத்தில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம படிப்பில் ஒன்றும் இல்லை, நம்ம சாமர்த்தியத்தில் ஒன்றும் இல்லை. பரலோக தெய்வம் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அவர் தான் ஐஸ்வர்யத்திற்குரிய கதவுகளை திறக்க முடியும். ஹalleluya. நான் சொல்றேன், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரையும் அப்படித்தான் கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 14:22. சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ஆபிரகாமே ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொன்னான். அல்லேலூயா. சோதோமினுடைய ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் ஜனத்தை தார் என்று. ஆமென். ஆபிரகாம் என்ன அழகா சொல்றான் பாருங்க. நீ என்ன சொல்லக்கூடாது? உன்னால எனக்கு ஐஸ்வர்யம் வந்ததுன்னு நீ என்ன செய்யக்கூடாது. எவ்வளவு பயங்கரமான ஒரு விசுவாசம் பாருங்க. ஐயோ, இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கெல்லாம் பயங்கர சேலஞ்சா இருக்கும். பாதரட்சி என்னுடைய வாரணம் என்னது? ஷூ லேஸ். அல்லேலூயா. ஏன் உன் செருப்புல கட்டக்கூடிய வார கூட நான் வாங்க மாட்டேன். ஆமென். நீ யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வந்த ஒரு பொருளை எனக்கு வேண்டாம்.
அந்த பொருள் எல்லாம் வாங்கினா நாளைக்கு நீ என்ன சொல்லுவ? என்னாலதான் நீ யாரா மாறின? பணக்காரனா மாறின, ஐஸ்வர்யவானா மாறின. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற என் தேவனுக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆபிரகாமை போல எத்தனை பேர் விரும்புறீங்க? என் தேவன் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற வல்லமை உள்ளவர். எனக்கு எவனுடைய ஆதரவும் தேவையில்லை. எவனும் நாளைக்கு ஒன்ன என்னாலதான் உன் பிள்ளை நீ பெரிய ஆள் ஆனேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 13:6, லோத்துவும் ஆபிரகாமும் இருந்த அவர்கள் இருந்த அந்த பூமி அவர்களை என்ன செய்யாமல் இருந்தது? பூமியே தாங்கலங்க. ஏனென்றால் அவருடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியினாலே, அதிகமாயிருந்தபடியினாலே. ஹல்லேலூயா. அவருடைய ஆசையை, அவர்களோடு இருந்த ஜனத்தை இந்த பூமி கூட தாங்க முடியாதபடி தேவன் அதை ஆசீர்வதித்தார். நான் இப்படி நம்புறேன். ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். என்னை என்னுடைய தேவன் தான் ஐஸ்வர்யவானாய் மாற்ற வேண்டும். என்னுடைய தேவனால் தான் எனக்கு ஐஸ்வர்யம் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவல்ல, கர்த்தரே என்னை ஐஸ்வர்யம் தர வேண்டும். அவனுடைய குமாரனாய் ஈசாக்கை குறித்து ஆதியாகமம் 26:13 சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க இந்த வசனத்தை. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். யாரா மாறினாமே? அதுக்கு முன்னாடி யாரா மாறினா? அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். அவனுக்கும் தெரியும் ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால வருகிறது. ஹல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர என்ன செய்தான்? தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில் என்ன வரணும் தெரியுமா? வர வர ஒரு விருத்தி வரணும். வர வர நீ விருத்தி அடையணும். இங்கிலீஷ்ல சொல்லுது, he grew stronger and stronger. பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, பலப்பட்டு கொண்டே இருக்கணும். குடும்பம் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். குடும்பம் பலவீனப்பட்டு கொண்டே போக கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்கள் நல்லா இருந்தா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெருக ஆரம்பித்து விடும். நீதிமொழிகள் 10:15. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ. பாத்தீங்களா? ஐஸ்வர்யவானுக்குள்ள பொருள் அது எப்படியா? அது எதை மாதிரி இருக்குமா? அவனுக்கு அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆனா அவர் தருகிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ நமக்கு எதை போல காணப்படுகிறது? எதா இருக்கிறது? அரணான. அவன் ஒரு சேஃபா ஃபீல் பண்றான், ஒரு செக்யூரா ஃபீல் பண்றான். அப்படிதானா? கையில் என்ன இருக்கு? திடீர்னு ஒரு தேவை வந்தா என்ன இருக்கு? பணம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நிலைமையில் இல்லை. 4 பேர்கிட்ட போய் எனக்கு வந்து ஏதாவது தானு கடவை என்ன செய்ய வேண்டியது இல்லை, கேட்க வேண்டியது. எப்பவும் என் கையில் கொஞ்சம் பணம் என்ன செய்யுது? இருக்குது. ஹல்லேலூயா. அவனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஆனால் ஏழைகளினுடைய வறுமையோ. ஏழைகளை எது கலங்க பண்ணுகிறது? அவருடைய ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லையே, என் தேவைகளை சந்திக்க முடியலையே, என் பிள்ளைகளுக்கு விரும்பினதை தேவைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியலையே, அடுத்த நேரம் எனக்கு ஆகாரம் இல்லையே. ஏழைகளினுடைய வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஆனால் ஐஸ்வர்யவானுடைய பொருள் எப்படி இருக்கிறது? எனவே நமக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஆமென். வசனம் சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆமென்.
பணம் இருந்தால் பிள்ளைகளை எங்கேயும் என்ன செய்யலாம்? படிக்க வைக்கலாமா? முடியாதா? அல்லேலூயா. பணம் இருந்தால் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம். அல்லேலூயா. நம்ம வாசிச்ச 1 நாளாக 29:12 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யவானுக்கு இந்த உலகத்தில் ஊரில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? கனம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. வசதியா ஐஸ்வர்யமா செழிப்பா இருந்தா எப்படி இருப்பாங்க? மற்றவன் என்ன செய்வா? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். நான் பலமுறை அதை சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆடம்பரங்கள், நம்முடைய ஐஸ்வர்யங்கள் அல்லது நம்முடைய வசதிகள், நம்முடைய உடைகள், இவற்றை பார்த்து இந்த உலகம் கணக்கிடுகிறது. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் நமக்கு எதை கொடுக்கிறது? கனத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:28 சொல்லுகிறது. முடிக்கிறேன். நீதிமொழிகள் 11:28. தேங்க்யூ ஜீசஸ். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். எவன் ஒரு ஐஸ்வர்யத்தை நம்பினானோ என்ன செய்திருவான்? சொல்லுங்க என்ன செய்வான்? ஐஸ்வர்யத்தை நம்புறவன் என்ன செய்வான்? விழுந்துருவான். அவன் எழும்ப முடியாது. நம்ம யாரை நம்பணும்? கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஐஸ்வர்யத்தின் மேலே என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:17 நீங்கள் பிறகு வாசிங்க வீட்டில் போய். உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கக்கூடாதா? இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காதபடி அனுபவிக்கிறவதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர்ல ஐஸ்வர்யமா இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என்ன சிந்தம் வந்துடக்கூடாது? இருமாப்புனா என்னது? அந்த எண்ணம் அப்படி பார்வை எல்லாமே எப்படி இருக்கும்? அப்படி கொஞ்சம் மேட்டிமையா இருக்கும். அல்லேலூயா. அந்த சிந்தை வராம எதுக்கு மேல நம்பிக்கை வைக்காத. ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு தெய்வம் ஆசீர்வதிச்சா அந்த ஐஸ்வர்யம் தங்கும். நம்ம மேட்டிமையை பார்த்து அவர் கொஞ்சம் கையை விலகிட்டாருன்னா ஒன்றும் இல்லாம தரித்திரத்தில் போயிடும். நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு மேல கண்ணை வைக்காத. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காம நாம் அனுபவிக்கிறதற்கு, நீ அனுபவிக்க உனக்கு எல்லாம் தருவேன்னு சொல்லுகார். ஆமென். அனுபவிக்க எல்லாத்தையும் என்ன செய்வேன்? தருவேன்னு சொல்றார். அந்த ஜீவனுள்ள தேவன் மேல என்ன செய்ய வேண்டுமா? நம்பிக்கை வைக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா.